குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவிநாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி, தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி, தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவிநாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. உலக பொதுமறை என்று போற்றக்கூடிய உன்னதமான திருக்குறளில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற அத்தனை விஷயங்களையும் வள்ளுவ பெருந்தகை மிக எளிமையாக நமக்கு கூறியிருக்கின்றார். யானையின் காலடியில் எல்லா அடிகளும் அடங்குவது போல திருக்குறளுக்குள்ளே எல்லா நீதி நூல்களும் அடக்கம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே மிகையாகாது. அதுபோல் யாரெல்லாம் என்ன நீதி நூல்கள் என்று வகுத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த நீதி நூல்களினுடைய சாராம்சத்தை எல்லாம் கொண்டு வந்தால் அது திருக்குறளுக்குள்ளே எங்காவது ஒரு இடத்தில் நம்மால் பார்த்துவிட முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம். அதிகாரம்
அரண் வலியுறுத்தல். குறள் எண் 39. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் 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 புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம். மிக தெளிவாக 3 வார்த்தையில் சொல்லிவிட்டார். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் மற்ற வகையில வர்றதெல்லாம் புறத்த புகழும் இல. அப்படின்னா புகழ் அற்ற நிலைக்கு கொண்டு போய் நம்மை தள்ளக்கூடியது எது என்றால் அறம் அற்ற செயல்கள். அறமற்ற செயல்கள் நம்மை புறம் தள்ளிவிடும். இவ்வளவுதான் இந்த திருக்குறளை. இன்னும் சுருக்கமா, இதுக்கு மேல நாம சுருக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே வள்ளுவர் ரொம்ப சுருக்கமா தான் சொல்லி இருக்கிறார். அதையும் நீங்க சுருக்கி பார்த்தீங்கன்னா அறமற்ற செயல்கள் நம்மை புறம் தள்ளிவிடும். இவ்வளவுதான் இதனுடைய விளக்கம். ஒரு இடத்தில் புகழ் பெற வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த புகழ் பெறுவதற்கு என்னெல்லாம் செய்தா புகழ் பெற முடியும்? இப்ப நீங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க. குழந்தைகள் பள்ளியில படிக்கிறதுல இருந்து, நாம் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறதுல இருந்து, அல்லது ஒரு இடத்திலே ஒரு தலைமை பகுதியை நாம் வகிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நமக்கென்று ஒரு புகழ் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையிலுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அப்படிதான். ஒரு கணவனாக வாழ்வதும், ஒரு மனைவியாக வாழ்வதும், ஒரு நல்ல குழந்தைகளாக இருப்பதும், நல்ல பெற்றவர்களாக இருப்பதும் அவர்களினுடைய புகழ் உரைக்கு விரும்பி இல்லையா? ஒரு மனைவி சொல்லணும், என்னுடைய கணவர் மாதிரி ஒரு கணவரை நான் பார்க்க முடியாது. அது வேற மாதிரி கூட சொல்லலாம். எங்க வீட்டுக்கார மாதிரி இன்னொரு வீட்டுக்கார உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படி சொல்றது கிடையாது. நல்ல விதமாக புகழுதல்னு ஒண்ணு இருக்குல்ல. என் புள்ள மாதிரி ஒரு பிள்ளையை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. என் புள்ள அப்படி படிக்குங்க. என் புருஷன் மாதிரி ஒருத்தரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. என் பொண்டாட்டி மாதிரி ஒரு நல்ல குணம் படைச்சவளை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இப்படி இந்த புகழை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது வழியினார் வள்ளுவர்? பார்க்கிற வழியில எல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. எது அறமோ, எது தர்மமோ, எது நமக்கு விதிக்கப்பட்டதோ அந்த வழியில மட்டுமே நீங்க போங்க. உங்களுக்கான அற வழியில் செல்கின்ற புகழ் நிலைத்த புகழாக, நீடித்த புகழாக உங்கள் வாழ்க்கையில் உங்களிடத்தில் வந்து சேரும். அப்படிங்கறதுதான் இந்த குறளிலே வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமாக நமக்கு பதிவு செய்கின்றார். அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல. 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 குறள் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவிநாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அதிகாரம் அன்புடைமை. குறள் எண் 77. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம்.
வேல் போல காயுமே என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பிலதனை அறம். வள்ளுவ பெருந்தகை அன்பாலே மிக அற்புதமாக அன்புடைமை என்கின்ற அதிகாரத்தின் கீழே நமக்கு தருகிறார். இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அன்பு உள்ளவர்களால் வாழ முடியும், அன்பு இல்லாதவர்களையெல்லாம் எப்படி இந்த உலகம் வாழ விடாமல் செய்து விடுகிறது, அதையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படிதான் இருக்கும்னு ஒரே பக்கத்தை மட்டும் காட்டக்கூடாது இல்ல, இன்னொரு பக்கத்தையும் காட்டணுமே. அதற்கு வள்ளுவர் மிக அழகாக ஒரு குறளை நமக்கு சொல்லுகிறார். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்கின்ற திருக்குறள். இதற்கு பொருள் சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய பல பேரும் இதை படித்து நாம புரிந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எலும்பு இல்லாதது புழு. இந்த உலகத்துல புழுவை போல அப்படின்னு பல இடங்களில நாம உதாரணம் பயன்படுத்துவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு எலும்பு கிடையாது. மற்ற பிராணிகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் முதுகெலும்பு இருக்கிறதுனால இப்படி நல்ல நேரா நிமிர்ந்து அல்லது இப்படி குனிஞ்சு எலும்புகளை இருக்கிறதுனால வலுவாக இருக்கும். ஆனா மண்புழு அப்படி கிடையாது. அந்த மண்புழுக்கு எலும்பு கிடையாது. அது எப்படி வேணாலும் நெளியும், எப்படி வேணாலும் போகாது. அந்த மண்புழு ஈரமான இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வெயில்ல வரவே வராது. ஏன்னா வெயில்ல வந்தா அதால வாழ முடியாது. அதுக்கு வாழ்கிற தன்மை குறைந்து போய் விடுகிறது. இந்த வெயில் அந்த மண்புழுவை வாட்டும். அதனால்தான் அந்த காலத்துல கூட நீங்க கேட்டிருக்கலாம், விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்துல நிறைய மண்புழு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப அந்த மண் ஈரமா இருக்கு, சத்தா இருக்கு, அதுல நிறைய உரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு விவசாயத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த மண்புழு வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. அந்த புழு எடுத்து அப்படி மேல போட்டோம்னா அந்த புழு துடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வெயில பார்த்த உடனே அது துடிக்கும். அது எப்படி இருக்குமா, வள்ளுவர் இந்த திருக்குறளை சொல்றாரு பாருங்க. என்பிலதனை வெயில் போல காயுமே. எலும்பு இல்லாத ஒரு புழுவை தூக்கி வெயில்ல போட்டா அது எப்படி துடிக்குமோ, அது எப்படி அது காஞ்சு போகுமோ, அது போல அன்பு இல்லாதவனை அறம் வாட்டும் அப்படின்னு சொல்றார். யார் வாட்டுவா? அறம் வாட்டும். அப்படின்னா அரண் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய அறச்செயல்கள். அந்த அறம் வாட்டும் அப்படின்னா, ஓ இதுக்கு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அவர் உட்கார்ந்துகிட்டு இது நீ செய்யல, அதனால இந்த தண்டனை வச்சுக்கோ அப்படின்னு யாராவது ஒருத்தரா நமக்கு கொடுக்க போறாரு? இல்ல. நாம் செய்யக்கூடிய அறமற்ற செயல்களே நம் மனதிற்குள்ளே இருந்து 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 அன்னைக்கு நாம் அப்படி செய்தது தவறு என்று நம்மை வாட்டக்கூடிய சூழ்நிலைக்கு அது நம்மை ஏற்படுத்தும். இத எவ்வளவு பேர் இந்த கோணத்துல சிந்திச்சு பார்த்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அறம் வாட்டும்னா நம்ம என்ன, ஓ அறம் ஏதோ ஒண்ணு போல இருக்கு, அதை நம்மள என்னைக்கோ ஒரு நாள் வாட்டும் போல இருக்கு, என்னைக்கோ ஒரு நாள் வாட்டுறதெல்லாம் நாம அதை பத்தி கவலைப்படுவானே அப்படிங்கிற எண்ணத்திற்கு பல பேர் வந்துடுறோம். ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு தவறு செய்துட்டார். யாருக்கோ செய்யக்கூடாத ஒரு தவறை அவர் செய்து விடுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப செய்கிற போது அவருக்கு அது தப்புன்னு தெரியல, சரி பரவாயில்லன்னு செய்துட்டார். கொஞ்ச நாள் ஆக 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 அவர் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, யாருக்குமே தெரியாது, இவர் மட்டும்தான் செஞ்சது தப்பு அப்படின்னு அவருக்கு உணர்த்துது. அப்ப என்ன ஆகும், அந்த மனிதரை பார்க்கும் போதெல்லாம் அன்னைக்கு நாம இவர் அப்படி சொன்னது தப்பாச்சே, நம்ம சொன்னதுனால தானே இவர் ஆபீஸ்ல இருந்து நீக்குனாங்க, இவர் ஆபீஸ்ல இருந்து வெளில வந்ததுனால தானே இவருக்கு வேற வேலை கிடைக்கல, அதனால தானே அவர் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல, பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, அவரால் சம்பாதிக்க முடியல, இந்த அவப்பேரோட வேற எங்கேயும் வேற வேலைக்கு போக முடியல, நாம மட்டும் அன்னைக்கு அவரை பத்தி அப்படி சொல்லாம இருந்திருந்தோமே ஆனால் அவர் நன்றாக வாழ்ந்திருப்பாரே, அவரை வாழ விடாது நாம் செய்து விட்டோமே என்று எண்ணி 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 அவர் செய்த தவறை அவரே உணர்ந்து அந்த அறம் அவருக்கு அது தவறு என்கின்ற எண்ணத்தை வலியுறுத்தும். இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் மிக அழகாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்று சொல்லி. ஆகவே அன்போடு வாழ்வோம், வாழ்வில் பிறரோடு மகிழ்வோடு இருப்போம். என்பிலதனை வேல் போல காயுமே
இந்த வார பரிசுக்கான கேள்வி. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் பரதம் ஆடிய சிறுமிகளில் நடுவில் உள்ள சிறுமி என்ன வண்ணத்தில் புடவை அணிந்திருந்தார்? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் மசாலா பொடிகளின் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 6 நபர்களுக்கு பரிசாக வழங்குபவர்கள் டேஸ்டி மசாலா ஈரோடு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.